இப்ப எல்லாம் மாறுறாங்க. என்னதுக்கு அவர் வந்து பழைய நிறைய அரசியல்வாதி மாதிரி தான் அவரும் பேசுறாரு. ஆனா ஓட்டு போடுவோம். மனம் வரமாட்டுது, பிரிஞ்சு பிரிஞ்சு மனம் வரமாட்டுது. திராவிட அரசியல் தப்பு பண்ணுதுன்னு தெரியுது இல்ல. ஆனா பழைய ஆட்கள் வயசானவங்க எல்லாம் நாங்களாம் திராவிட அரசியல் தான் கையில எடுத்திருக்கோம், அதுதான் நாட்டை மாத்திச்சுன்னு ஆரம்பத்துல போட்டுருக்காங்களே. இப்ப தப்பு பண்ணுதுன்னு அவங்களுக்கே தெரியும், ஆனாலும் ஓட்டு போடுறாங்கல்ல. அது மாதிரிதான் டிவிக்கே காரங்களும் ஆரம்பத்துல சப்போர்ட் பண்ணிட்டேன், இப்ப வேற ஏதாவது கட்சிக்கு போடுறோம்னு நம்மள நாரா கிழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவிக்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, அவர் நல்லா டான்ஸ் ஆடுறாருடா, நான் அவரு ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்றவங்க கிட்ட நீங்க என்ன போய் பேசினாலும் அவன் பேசுறதுதான் பேசிக்கிட்டு இருப்பான். அவன்கிட்ட போய் மனசை மாத்த முடியுமா சொல்லுங்க? அவன் புரிஞ்சுக்கிற அளவுக்கு மனப்பக்குவம் கிடையாதுன்னு. எங்க கிளாஸ்ல பாத்தீங்கன்னா 40 பேர் இருக்கோம்னா அதுல 38 பேரு டிவிக்கே, மீதி நான் மட்டும்தான் என்டிகே. எல்லாருக்கும் எல்லாம் மொத்தமா அந்த சைடு உட்காந்துட்டு பேசுவாங்க, நீ என்டிகேக்கு ஓட்டு போடாது, நோட்டாக்கு கூட போட்டு போ. நீ நோட்டாக்கு ஓட்டு போடு, என்டிகேக்கு ஓட்டு போடாது. ஒரு காரணம் சொல்றேன், நான் என் மனசை மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி 1000 காரணம் சொல்லுவாங்க. 1000 காரணத்துக்கு நான் பதில சொல்லுவேன். கருத்தியல் ரீதியா சண்டைக்கு வா, மாத்தி மாத்தி பேசுறாருங்க, அதுக்கு நான் பதில் வச்சிருக்கேன்டாவா பேசுவோம் சொல்றேன். போறவங்க விலகி போகாதவங்கன்னு சில பேர் இருக்காங்கல்ல எங்க கட்சியிலே, அவங்க எல்லாம் யாருன்னு தெரியுமா? தமிழ் தேசிய அரசியல்னா என்னன்னு புரிதலோட தெரிஞ்சு உள்வாங்கினவங்க. அவங்களோட ஓட்டு எங்களுக்கு கிடைச்சாலே அதுவே பெரிய வெற்றி தான். அவங்களுக்கு போய் நிறைய கூட்டம் சேருது தெரியுமா? காசே கொடுக்காம நாங்க கூட்டம் சேர்க்கணும் தெரியுமா? அவங்க கூட்டத்துல உள்ளவங்க எல்லாம் அப்படியே தியேட்டர்ல இருந்து எழுத்தாப்பல தியேட்டரா படம் பார்த்துட்டு வராங்களா, இங்கேயும் வந்து அங்க என்ன பண்றாங்களோ அதான் இங்கேயும் பண்ணுவாங்க. இன்னும் அங்க ஸ்கிரீனை கிழிப்பாங்க, இங்க சேர உடைப்பாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். 2 இடத்துலயும் ஒண்ணுதான் நடக்குது. மத்த நாட்டுல எதுவுமே இல்லையா? தமிழர்கள் இப்ப ஆளுகின்ற இடத்துல தமிழர்கள் யாரும் கிடையாது. பேர் சொல்ற அளவுக்கு தமிழர்கள் கிடையவே கிடையாது. நம் நாடு தமிழ்நாடு, பேசுற மொழி தமிழ், மக்கள் தமிழ் மக்கள். அந்த மக்களோட வளங்கள் எல்லாம் சூறையாடப்படுது, தூக்கிட்டு போறாங்க எல்லாத்தையும். அப்படி நம்ம என்ன வயிற்றுலயும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு அழுகல, அதுக்கு மட்டும்தான் குறை. எல்லாம் வந்து மறைமுகமா எல்லாமே எதிரா நடந்துகிட்டு இருக்கும்போது யாருன்னு பார்த்தா, இதற்கான காரணம் யாருன்னு பார்த்தா திராவிடம். தமிழ் மக்கள், நம்ம தமிழியன்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம். அந்த தமிழ்ங்கிற ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்த முடியாத ஒரு திராவிட அரசியல் தமிழர்களுக்கான அரசியலா? இல்ல, கிடையாது. இல்ல, எல்லாருமே திராவிடத்தை கையில எடுத்தா எங்களுக்கான அரசியல் யாரு பண்றாரு திரும்பி பார்த்தா சீமான் பெரியப்பா மட்டும்தான் இருக்கிறாரு. அப்ப நான் ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு தான் ஓட்டு போட்டு ஆகணும். போட்டாதான் நம்ம நாடு முன்னேறும், நமக்கான உரிமை கிடைக்கும். கூட்டம் வருது இல்லையான? விலகி போறவங்க விலகி போகாதவங்கன்னு சில பேர் இருக்காங்கல்ல எங்க கட்சியிலே, அவங்க எல்லாம் யாருன்னு தெரியுமா? தமிழ் தேசிய அரசியல்னா என்னன்னு புரிதலோட தெரிஞ்சு உள்வாங்கினவங்க. அவங்களோட ஓட்டு எங்களுக்கு கிடைச்சாலே அதுவே பெரிய வெற்றி தான். அவங்களுக்கு போய் நிறைய கூட்டம் சேருது தெரியுமா? காசே கொடுக்காம நாங்க கூட்டம் சேர்க்கணும் தெரியுமா? அவங்க கூட்டத்துல உள்ளவங்க எல்லாம் அப்படியே தியேட்டர்ல இருந்து எழுத்தாப்பல தியேட்டரா படம் பார்த்துட்டு வராங்களா, இங்கேயும் வந்து அங்க என்ன பண்றாங்களோ அதான் இங்கேயும் பண்ணுவாங்க. இன்னும் அங்க ஸ்கிரீனை கிழிப்பாங்க, இங்க சேர உடைப்பாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். 2 இடத்துலயும் ஒண்ணுதான் நடக்குது. விஜய் ஃபேன்ஸ் அண்ணன் எங்க கிளாஸ்ல பாத்தீங்கன்னா 40 பேர் இருக்கோம்னா அதுல 38 பேரு டிவிக்கே, மீதி நான் மட்டும்தான் என்டிகே. எல்லாருக்கும் எல்லாம் மொத்தமா அந்த சைடு உட்காந்துட்டு பேசுவாங்க, நீ என்டிகேக்கு ஓட்டு போடாது, நோட்டாக்கு கூட போட்டு போ. நீ நோட்டாக்கு ஓட்டு போடு, என்டிகேக்கு ஓட்டு போடாது. ஒரு காரணம் சொல்றேன், நான் என் மனசை மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி 1000 காரணம் சொல்லுவாங்க. 1000 காரணத்துக்கு நான் பதில சொல்லுவேன். கருத்தியல் ரீதியா சண்டைக்கு வா, மாத்தி மாத்தி பேசுறாருங்க, அதுக்கு நான் பதில் வச்சிருக்கேன்டாவா பேசுவோம் சொல்றேன். அண்ணன் இங்க பாருங்க, அவர் நல்லா டான்ஸ் ஆடுறாருடா, நான் அவரு ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்றவங்க கிட்ட நீங்க என்ன போய் பேசினாலும் அவன் பேசுறதுதான் பேசிக்கிட்டு இருப்பான்.
அவங்கிட்ட போய் மனசை மாத்த முடியுமா சொல்லுங்க? அவன் புரிஞ்சுக்கிற அளவுக்கு மனப்பக்குவம் கிடையாதுன்னு. இப்ப எல்லாம் மாறுறாங்க. என்னதுக்கு அவர் பழைய நிறைய அரசியல்வாதி மாதிரி தான் அவரும் பேசுறாரு. ஆனா ஓட்டு போடுவோம். மனம் வரமாட்டேது, பிரிஞ்சு பிரிஞ்சு மனம் வரமாட்டேது. திராவிட அரசியல் தப்பு பண்ணுதுன்னு தெரியுது இல்ல. ஆனா பழைய ஆட்கள் வயசானவங்க எல்லாம் நாங்களாம் திராவிட அரசியல் தான் கையில எடுத்திருக்கோம், அதுதான் நாட்டை மாத்திச்சுன்னு ஆரம்பத்துல போட்டுருக்காங்களே. இப்ப தப்பு பண்ணுதுன்னு அவங்களுக்கே தெரியும், ஆனாலும் ஓட்டு போடுறாங்கல்ல. அது மாதிரி டிவிக்கே காரங்களும் ஆரம்பத்துல சப்போர்ட் பண்ணிட்டேன், இப்ப வேற ஏதாவது கட்சிக்கு போடுறோம்னு நம்மள நாரா கிழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல டிவிக்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.